ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு மெதுவடை தான், அதுவும் மிக்சியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உடையணும், அந்த லெவலுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு ஜாரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட ஒரு 3 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1.5 காஞ்ச மிளகா, நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காஞ்ச மிளகா 1.5 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சர் கிரைண்டரில் அரைக்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, நம்ம வாட்டரை அப்படியே போர் பண்ணிடக்கூடாது, ஊற்றிடக்கூடாது. நம்ம தண்ணி தெளித்து தான் அரைக்க போகிறோம். அண்ட் தென் பல்ஸ் மோட்லேயும் ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோட்லேயும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா அதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். நான் 1 தான் எடுத்திருக்கேன், நீங்கள் காரம் வேணும்னா 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீரை கூட நான் எடுத்துட்டேன், பிகாஸ் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அதெல்லாம் எடுத்துட்டேன். அதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம அந்த மெதுவடைக்கு மேலே கொஞ்சம் கிறிஸ்பினஸில் கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி இருக்கும் தெரியுமா, அது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி மட்டும்தான் நம்ம பச்சரிசி மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நிறைய ஆட் பண்ணிங்கன்னா வடை எப்படி சொல்கிறது, நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ தட் நல்லா இருக்காது. அதனால் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிடில் என் பையன் எனக்கு சர்பத் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான், ஜூஸ் வேணும். ஸோ தட் சர்பத் போட்டு கொடுத்துட்ருந்தேன். அவன் குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சிரித்து காட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பச்சரிசி மாவு போட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம வடைக்கு பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பீட் கொடுக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் கொடுக்க தான் நம்ம வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, பேனில் நம்ம ஆயில் போடுறோம் பார்த்திங்களா, அது எக்ஸ்ட்ரா போடணும். நம்ம கம்மியாக போட்டோன்னா கண்டிப்பாக வடை நல்லாவே வராது. நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா அந்த வடை மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வடையை நல்லா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அதுக்கப்புறமா வடையை தட்டி போடுங்க. பாருங்கள், அது நல்லா உள்ளே போயிட்டு நல்லா மூழ்கி மேலே எழும்பி வரும். ஸோ தட் இந்த மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக மெதுவடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா புசு புசுன்னு கண்டிப்பாக வரும். அப்புறம் இன்னொரு திங் என்னென்னா, நம்ம வடையை திருப்பி போடும்போது அது சில பேனில் போய் அப்படியே டக்கு டக்குன்னு முட்டிக்கும்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெயை அந்த கரண்டியில் எடுத்து சும்மா லைட்டாக மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே விட்டோம்னா அது கீழே திருப்பும்போது கீழே ஒட்டிக்காது. அதை பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் சூடாக இருக்கும். ஸோ தட் இது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மேலேயும் கொஞ்சம் மாவெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிடும்ல. ஸோ திருப்பி போடும்போது நம்மளுக்கு பேனில் ஒட்டாது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெதுவடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிட்றலான்னு போல் இருக்குது. உண்மையாகவே செம்மையாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெதுவடை எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.